ஒன் இண்டியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ மேட் மை கூகுள் ஈவெண்ட் 2024 நடந்தது. எப்போதுமே இந்த ஏஐ அப்படின்னு சொன்னாலே கூகுள் எப்படியே உள்ள வந்துருவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இந்த ஏஐ பத்தி. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ப்ரொஃபசர் லாமலட்சுமி. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆனந்தன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒன்று ஆமா, சொல்லியிருக்கேன், ஏஐ அப்படின்னாலே கூகுள் வந்துருவாங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி ஆமா. வந்துருக்காங்க, இறங்கி அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ம். இந்தியால வந்து இந்த மாதிரி 4 ஃபோன்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. 4 ஃபோனுமே பிக்சல் 9 சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க இந்தியால. ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுல, அது பூர்த்தி ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்ண அளவுக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஜெமினை கூகுள் ஐஓ மீட்லயே வந்து சொல்லியிருந்தாங்க ஜெமினையோட கேப்பபிலிட்டிஸ் என்ன. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கேன் கோ அண்ட் செக் தட். நாங்கள் எவ்வளோ பேசியிருக்கோம் அந்த இதை பற்றி. ஸோ அந்த ஜெமினையோட எல்லா ஃபீச்சர்ஸையும் இப்போ ஒரு ஃபோன்லேயே உங்க கை கடக்கமா கொண்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ எந்த கம்பெனியுமே ஏஆர்க்குள்ள ஏஆர்க்குள்ள போல ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்குள்ள. ஸோ பிக்சல் போனோட மெயின் ஹைலைட்டா அதையும் பார்க்கலாம். ஸோ என்னன்னா அவங்க மெயினா ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸை டார்கெட் பண்ணி நிறைய கூகுள் ஸ்டுடியோல நிறைய ஏபிஐ கீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றாங்க. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதனால இதுவாகும்னு நினைக்கிறோம். ஸோ அதெல்லாமே மைண்ட்ல வச்சுதான் இந்த பிக்சல் போனை கொண்டு வந்திருக்காங்க. மெயின்லி வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு போன்ல கம்ப்ளீட் பேக்கேஜா நம்மளுக்கு என்னென்ன வேணும், ஏஐ எனேபிளா இருக்கிறது, எடிட்டிங் ஆகட்டும், சர்ச்சிங் ஆகட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே சேர்த்து உங்க கைக்குள்ளே அடக்கமா ஒரு போனா வந்தா எப்படி இருக்கும், அததான் இந்த லான்ச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனா எவ்வளோ நம்ம யூஸ் பண்றோம், அதை எவ்வளோ வாங்குறோம், அதுக்கப்புறம் தான் இன்னும் அதோட அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் நல்லா ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த பாப்புலாரிட்டி எவ்வளவு ரீச் இருக்கு. ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இந்த ஈவெண்ட்ல? லைக் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது சொல்ல முடியும்? அதான் இம்ப்ரெஸ் பண்ண நான் வந்து ஏதாவது போட்டோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும்னா நம்ம கஷ்டப்படுவோம். லைக் ஓகே. இந்த போன்ல வந்து நிறைய சோசியல் மீடியா கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இல்ல ஓகே. யூடியூபர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அந்த கேமரா பிக்சல் கேமரா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கூகுள் பிக்சல் கேமரா எவ்வளவு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன் என்னென்ன எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. அது போக வந்து சர்ச், அதாவது நீங்க வந்து ஈஸியா வந்து நேவிகேட் பண்ணலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சிருப்பீங்க, போட்டோ, நம்ம ஆல்ரெடி ஆஸ்க் போட்டோஸ்ல சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்க மொபைல்லயும் இப்போ வந்துரும். ஸோ ஜெமினைட்ட நீங்க வந்து எதனாலும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட் பண்றதோ ஈஸியா இருக்கும் உங்க லைஃப். அதை வந்து இதுல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒண்ணு கிஃப்ட் பண்ணணும், பர்த்டே வருது, உங்களுக்கு ரிமைண்டர் வேணும், இல்லாட்டி அவங்ககிட்ட நீங்க பேசும்போது அவங்களோட காலை வந்து நீங்க ஒரு ஃபீச்சர் இருக்கு அதுலயே, கால் டு நோட்ஸ்ன்னு. சோ நீங்க அவங்ககிட்ட போன் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். சோ அது நோட்ஸா கன்வெர்ட் ஆகி இருக்கும். சோ நீங்க அந்த அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நீங்க மேபி அவங்களுக்கு வந்து ஒரு மினியேச்சர் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க மறந்துருக்கலாம். இப்ப பர்த்டே கேலண்டர்ல வருது, சோ நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆல்ரெடி ஒரு மினியேச்சர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ற சஜஷன் வந்து இந்த ஜெமினை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சர்ச் பண்ணி. அதே மாதிரி சோ அந்த அளவுக்கு பர்சனலைசேஷன் இருக்கு போன்லயே. அதே மாதிரி இன்டெப்த் வாய்ஸ் சாட்னு ஏதோ சொல்லியிருக்காங்க ஜெமினில, இதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஃப்ரீ ஃப்ளோயிங் கான்வர்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம மனிதர்கள் கிட்ட பேசுற மாதிரியே இன்டரப்ஷன் இல்லாம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல இருக்க போகுது, இது 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 எப்படி ஒர்க் ஆக போகுது? இந்த ரெண்டு விஷயம் ஜெமினியோட அப்டேட் இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகும்? இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ எவ்வளோ யூஸ் பண்றோம், நம்ம எவ்வளோ பேச ஆரம்பிக்கிறோம், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை பொறுத்தும் இருக்கிறது. அது போக வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஃபியூச்சரை நீங்க எப்படி இந்த டெக்னாலஜியை பாக்குறீங்க, ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகும்போது எமோஷனல் என்கேஜ்மெண்ட் இதுல எப்படி இருக்கு. ஏன்னா இதோட ஜெமினையோட டோக்கன் சைஸ் வந்து 2 பில்லியன் விண்டோவா சைஸ் ஆயிருக்காங்க. விண்டோ சைஸா அதிகப்படுத்திருக்கனால நீங்க முன்னாடி பேசின கான்வர்சேஷன்லாம் அது ஞாபகம் வச்சிருக்கு.
அதனால நீங்க உள்ள வந்து திருப்பி பேசும்போது உங்களுக்கு வந்து எந்த கான்டெக்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல இருந்தே பிக்கப் பண்ணி பேசுற அளவுக்கு வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க அந்த சாட்டை. சோ அதனாலதான் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு ரியல் டைமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ம். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல முடியுமா? ஈஸியா ஓகே. மக்களுக்கு புரியுற ஆ மாதிரி கொஞ்சம் சிம்பிளா ஓகே. ஈஸியா. சரி. இப்ப வந்து நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்க. அதுல வந்து நீங்க நான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி சொன்னேன்ல, இது வரலும் ஆ. இது இல்ல, இதுல கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ நீங்க அந்த போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் ஒரு லொகேஷன்ல இதெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணும் பே பண்ணி பண்ணுவீங்க முன்னாடி. ம். அதாவது போட்டோகிராஃபர்ட்டையோ இல்லாட்டி எடிட்டர் அடோப்ல போய் லேயர் கான்செப்ட்லாம் வச்சு எடிட் பண்ணுவாங்க. அந்த எடிட்டிங் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. சோ இதுல நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம். நீங்க அந்த ஃபேமிலி போட்டோல யார் மிஸ் ஆறாங்களோ அந்த போட்டோவை எடுத்துட்டு உங்க ஃபேமிலி போட்டோவை எடுத்துட்டு அந்த லொகேஷன் அப்படியே மார்க் பண்ணி அந்த போட்டோ இருக்கும். அதுலயே நீங்க விர்ச்சுவலா உங்களுக்கு இருக்கும். நீங்க போய் அதுல எங்க நிக்கணுமோ நின்னதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இருக்கிற போட்டோவோட ஆகுமெண்ட் பண்றது. சோ யார் வேணுமோ அவங்க போய் இன்னும் 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பொசிஷன்ல கரெக்டா நிறுத்தி ஆட் பண்ணி நீங்க எடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அது ஒரு இது இருக்கு. அப்புறம் கூகுள் மீட் ஃபீச்சர்ஸ்ல இப்ப நிறைய கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம பேசும்போது நான் வந்து இந்த ட்ரெஸ் வேணாம், ஒரு கூலிங் கிளாஸ் போடணும், எமோஜி சைன் உங்ககிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் அதுலயும் வந்திருக்கு. பிக்சல் கேமராவோட இது பேக்ரவுண்ட் இது டிடெக்ஷனு, என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்கிரீன் கிளியரன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப என்னமா பில்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 4 இந்த பனோரமா மோட் எடுக்கும்போது 4 பாயிண்ட்ஸ் அது வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஏஐ அல்காரிதம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஷாட்டையுமே கிளாரிட்டியோட சம்டைம்ஸ் நம்ம இப்படி எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி எப்படி வராது. சோ கிளாரிட்டி கொடுக்குது அந்த பனோரமா மோட்ல. அதே மாதிரி இப்போ ஒரு போட்டோ நீங்க காலையில எடுக்கிறீங்க, அதுவே நைட்ல எப்படி இருக்கும். அதாவது ஒரு வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹில்ல இருந்து ஒரு வியூ எடுக்கிறீங்க, அந்த வியூ வந்து நைட் மோடுக்கு மாத்தி பார்த்தா நைட்ல எப்படி லைட்டடா இருக்கும், எப்படி இருக்கும்ன்றதும் கொடுக்குது. சோ இதெல்லாம் வந்து ரியலா இருக்கிற மாதிரி கொடுக்கும், ஃபேக்கா இல்லாத மாதிரி. சர்ச் இன்ஜின் வந்து அந்த ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிருக்கலாம் மேபி அந்த பாயிண்ட்ஸை கொடுத்து உங்களுக்கு ஏஐ எனேபிள் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு நைட்ல இந்த பில்டிங் எப்படி இருக்கும்ன்ற லைட்டிங்கோட எப்படி இருக்கும்ன்ற இது வந்து கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க இந்த மாதிரி போட்டோ எடிட்டிங்கை வந்து ரொம்ப எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ தட் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த ஜெமினாயோட விஷயம் என்னன்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு, லைக் வேற லாங்குவேஜ்ல ஃபியூச்சர்ல வர சான்ஸ். ஆமா, ஜெமினை வந்து இப்ப மல்டிலிங்குவலா 101 லாங்குவேஜஸ்க்கு ட்ரைன் பண்ணிருக்காங்க மாடல்ல. சோ நீங்க வந்து எப்படி இங்கிலீஷ்ல எந்த சர்ச் யூஸ் பண்றீங்களோ ஆல்ரெடி தெரியும், நம்ம கூகுள் சர்ச்லயே பண்றோம். இப்போ உங்களுக்கு அந்த கன்சாலிடேஷன் அதாவது ஒரு என்ன டிஃபரன்ஸ்னா கூகுள் சர்ச்சுக்கும் ஜெமினை சர்ச்சுக்கும், கூகுள் சர்ச்ல வந்து உங்களுக்கு ஒன்லி வெப் லிங்க்ஸ் மட்டும்தான் வரும் நீங்க ரிலேட்டட் இதுக்கு. வேற ஜெமினைல வந்து உங்களுக்கு சம்மரைஸ்டா, அதாவது இது எல்லாமே அந்த கண்டென்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு கீவேர்ட் கேட்டீங்கன்னா அதோட ஆரிஜின் என்ன, எங்க நடந்துச்சு, எதனால இது வந்துச்சு, எல்லா விஷயமும் உங்களுக்கு வரும். இப்போ லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது தமிழ்லயே சம்மரைஸ் பண்ணி வரும். சோ படிக்கிறது லேர்ன் பண்றது ஈஸியா இருக்கும். கிரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு நீங்க வந்து போகும்போது ஈஸியா இருக்கும். இதுல வந்து ஜெமினைல வந்து டிஃப்யூஷன் மாடல்ஸும் எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் அதுவுமே இன்னும் ஃபியூச்சர்ல வெர்டெக்ஸ் வச்சு பண்றாங்க. சோ அது எல்லாமே வந்து என்னன்னா பெய்டு வெர்ஷனுக்கு போயிடும். பட் இப்போதைக்கு கூகுள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து அவைலபிளா இருக்கு. அதுல போய் நீங்க டைரக்டா என்ன டாஸ்க் வேணுமோ செஞ்சுட்டு ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணி நீங்க டைரக்டா ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணிடலாம். இப்ப முன்னாடி மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்பர் வந்து உட்காந்து கோட் பண்ணணும்லாம் தேவையில்லை. சோ இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோல போய் நீங்க என்ன வேணுமோ அதை ப்ராம்ப்டா கொடுக்கணும். என்ன இப்ப எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், அதுக்கு வந்து கோட் பண்ணுங்க, அந்த வெப்சைட் வந்து கிரிக்கெட் குட்ஸ் பத்தியது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே போட்டோஸ் போட்டு வெப்சைட் பேஜ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துரும். ஸோ அது கோடே ஜென்ரேட் பண்ணும். அந்த கோடை நீங்க வந்து ஏபிஐ கீயா யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நீங்க இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணிடலாம் வெப்சைட்ல. ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஜெமினியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாட் ஜிபிடியோட அட்வான்ஸ்டு வாய்ஸ் மோட் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜெமினை வந்து அந்த சாட் ஜிபிடி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? லைக் இப்போ நீங்க சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் அது
உங்களுக்கு தெரியும் 22ல இருந்தே வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அப்ளிகேஷன் எல்லாம் இதை யூஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஜெமினை வந்து இப்பதான் உள்ள வருது. வந்திருக்கு. வரும்போதே அவங்க வந்து பயங்கரமான என்ன சொல்றது அப்டேட்டடா எல்லா வெர்ஷனோடையும் நிறைய என்ன சொல்றாங்க உங்களுக்கு ஃப்ரீ இது அவைலபிள் இருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐல வந்து காஸ்டிங் இருக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணணும்னா. இப்போ வந்து அவங்க நம்மளுக்கு இதை கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இதோட கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் சாட் ஜிபிடி எந்த அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு ஜெமினியும் எல்லாமே என்ன சொல்ல என்ஹான்ஸ்டா வந்திருக்கு. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து டேட்டா அவங்க வச்சிருக்கிறது ஜெமினில வச்சிருக்க டேட்டா சொல்றேன் நான் வந்து அவங்களோட டேட்டா வந்து ஹையா இருக்கு. பர்சனலைசேஷன் அதிகமா கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இன்னொரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. கூகுள் வந்து எப்படி போயிடுச்சுன்னா யூஎஸ்ல வந்து இது ஏற்கனவே டிஸ்கஷன்ல இருக்கு டாபிக் ரொம்ப பெருசா. யூடியூப் வந்து அது ஜென்ரேட் பண்ற ரெவென்யூஸ், ஜிமெயில், டிரைவ், கூகுள் மீட் இது எல்லாமே தனித்தனி ப்ராடக்டா பிரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட எக்ஸ்டென்சிபிலிட்டி கூகுளோட எக்ஸ்டென்சிபிலிட்டி ரெவென்யூ இதெல்லாம் இப்போ வந்து ஒரு எக்ஸ்டென்சிவா ரொம்ப பெருசா போனதுனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. யூனிவர்சிட்டி இப்ப பாத்தீங்கன்னா டாக்ஸிங் இது எல்லாத்துக்குமே இஷ்யூஸ் வருது. அதனால நீங்க வந்து சின்ன சின்ன யூனிட்டா பிரிச்சு ஒவ்வொரு தனி ப்ராடக்டா நீங்க இனிமேல் அத இது டாக்ஸிங்கோ பில்லிங்கோ இதெல்லாம் அப்படி போனாதான் இனி வந்து மேனேஜ் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. சோ உங்களுக்கு தெரியும் கூகுளோட பொட்டன்ஷியல் எவ்வளவு ஹையா இருக்கு. சோ அவங்களோட பர்சனலைசேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றது. ஜெமினை நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், எனக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும்னா ஈஸியா சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி என் கேலண்டர் ஈவெண்ட்ஸ்ல நான் கூகுளோட கேலண்டர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு இந்த வாரம் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ அனுப்பியிருக்கிறாங்க, இந்த டேட்ஸ்ல இருந்து இங்க இருக்கிறேன்னா உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த இது பிக்சலோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த டேட்ஸை கம்பேர் பண்ணி என்னோட அவைலபிலிட்டி என்ன எப்ப நான் மீட் பண்ணலாம் அவங்கள. அப்புறம் எங்களோட பர்சனலைசேஷன் எங்களுக்கு எப்படி பிடிக்கும், லைட் சவுண்டு ஒரு யுபிசிட்டி மால் மாதிரி இருக்கிற இடம் தான் எங்களுக்கு பிடிக்கும்னா அந்த இடத்துல நீங்க போய் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது நான் எங்க போய் அவளை மீட் பண்ணலாம், எந்த டேட்ல பண்ணலாம் எல்லாமே எனக்கு பர்சனலைசேஷன் என்னோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டேட்ல நீங்க 2 பேரும் மீட் பண்ணலாம், இந்த இடம் உங்க 2 பேருக்கு ஃபேவரேட்டா இருக்கும். ஏன்னா எங்க டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி நான் கால் நோட்ஸ்ல எல்லாத்தையும் நாங்க பேசினதெல்லாம் மேபி ஸ்டோர் பண்ணி இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. புரியுதா? அந்த சோ ஜெமினை வரும்போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா உங்களோட பர்சனலைசேஷன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். சோ உங்களோட நீட்ஸ் வந்து உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஷெட்யூலோ நீங்க ஏதாவது சர்ச் பண்றதோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஜெமினை இன்கார்பரேட் பண்ண பிக்சல் மாதிரி போன்ஸ் வரும்போது. சோ இது வந்து எப்படி இது வந்து என்ஹான்ஸ் ஆகும்னா இன்னும் பீப்புள் யூஸ் பண்ண எவ்வளவு பேர் வாங்குறாங்க அதை பொறுத்துதான் இந்த மார்க்கெட்டோட. ஆல்ரெடி சாட் ஜிபிடி வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட இம்ப்ரவைசேஷன் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த அளவு இப்ப இவங்க லான்ச் பண்ணோன்னே இதுக்கு எவ்வளவு இது இருக்குன்னு பாக்கணும். அதை பொறுத்துதான் நம்ம இதை சொல்ல முடியும். இதை ஓவர்டேக் பண்ணுதா இல்ல அவங்களும் ஏதாவது ஆட் பண்றாங்களா அதை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேடம். ஏன்னா ஜெமினியோட விஷயம்ன்றது அட்வான்ஸாக போயிட்டே இருக்கு. கன்ஃபார்மாக கூகுள் ஏஐல இன்னொரு அத்தியாயத்தை ஆரம்பிப்பாங்க. வரப்போகிற இடத்துல கன்ஃபார்மா அது வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஏஐ சம்பந்தமா. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி. வியூவர்ஸும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லட்டும். நன்றி மேடம். தேங்க்யூ.